நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச கே டிராமா இந்தியாக்குள்ள எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா? ஏர்லி 2000s நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டான மணிப்பூர் இருக்கு இல்லையாங்க, அங்க இருக்கக்கூடிய பிரிவினைவாதிகள் பாலிவுட் சாங்ஸையும் மூவிஸையும் பேன் பண்ணிட்டாங்க. ஸோ மக்கள் அவங்களோட பொழுதுபோக்குக்காக அருகில் இருக்கக்கூடிய மியான்மர்ல இருந்து திருட்டு விசிடியில கே டிராமாஸை பார்க்க ஆரம்பிச்சாங்க. அங்க இருந்துதான் கொஞ்சம் கொஞ்சமா இந்தியாவுக்குள்ள கே டிராமாஸ் வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் கோவிட் டைம்ல ஓடிடி மூலமா இன்னும் பிரபலமா ஆயிடுச்சு. இந்த கே டிராமாஸ் பார்க்கறதுனால இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் நம்ம ஆல்ரெடி நிறைய பேசியிருக்கோம். ஆனா அதுல பார்க்கக்கூடிய வர்ற நெகட்டிவ்ஸை நான் இன்னைக்கு ஒரு ரெண்டும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்பர் 1 என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய மக்கள் இம்பார்ட்டன்ஸ் டு பியூட்டி ரொம்ப அதிகமா இருக்கு. அவங்க மெழுகுச்சல மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளவோ பிளாஸ்டிக் சர்ஜரிஸ் எல்லாம் பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு ஹை ஸ்டாண்டர்ட்ஸ் அவங்க பியூட்டிக்கு செட் பண்றதுனால அதை நம்மளால அச்சீவ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு நமக்குள்ளே இயல்பா ஒரு லோ செல்ஃப் எஸ்டீம் வந்துருது. நம்பர் 2 என்னன்னா, நம்ம ஒருத்தர் கிட்ட கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றப்ப நம்ம அவங்க கிட்ட ஒரு சைல்டா பிஹேவ் பண்ணுவோம். பட் அது கன்சிஸ்டன்டா எப்பவுமே ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒருத்தர் சைல்டா பிஹேவ் பண்ணிட்டு இன்னொருத்தர் டாமினன்ட்டா அடல்ட்டா பிஹேவ் பண்ற மாதிரியான பேட்டர்ன் காட்டுறாங்க. இந்த 2 விஷயமுமே கே டிராமாஸோட நெகட்டிவா நான் பாக்குறேன். நீங்க கே டிராமாஸை கண்டினியூஸா வாட்ச் பண்றீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கே டிராமா எதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.